காணாமல் போன மாம்பழம். கைலாயத்தில் ஒரு அழகான மாலை நேரம். என் அன்பான பிள்ளைகளே, இந்த சுவையான மாம்பழத்தை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். இதை நீங்கள் ரசித்து உண்ணலாம். இது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். இந்தாருங்கள் என் குழந்தைங்களே. இவ்வளவு இனிப்பான மாம்பழம் வேறு எங்கும் கிடைக்காது. பசியாக இருக்கும்போது சாப்பிடுங்கள். இதோ ஒரு பெரிய பழுத்த மாம்பழம். நீங்கள் பசியாக இருக்கும்போது அதை சாப்பிடலாம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. என்று இருவரும் ஒரே குரலில் கூறினர். மாம்பழத்தை பார்த்தவுடனே இருவருக்கும் வாயில் நீர் ஊறியது. மாம்பழத்தை ஒரு மேசையில் வைத்துவிட்டு அம்மா பார்வதி தனது வேலைகளை செய்யச் சென்று விட்டார். மாம்பழம் இங்கு இருக்கிறது. விநாயகரும் முருகனும் தோட்டத்திற்கு சென்று விளையாடத் தொடங்கினர். ஐயோ, எனக்கு பசிக்கிறது. அம்மா கொடுத்த மாம்பழம் ஞாபகம் இருக்கிறதா என்றான் முருகன். ஆமாம் ஆமாம், வா போய் சாப்பிடலாம் என்று விநாயகரும் ஆவலுடன் ஓடினார். அவர்கள் இருவரும் மாம்பழம் இருந்த இடத்திற்கு வந்தனர். ஆனால் அங்கே மாம்பழம் காணாமல் போயிருந்தது. விநாயகரும் முருகனும் ஆச்சரியத்துடனும் வருத்தத்துடனும் மேசை முன்பு நிற்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து இது எப்படி நடந்திருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். மேசை காலியாக உள்ளது. மாம்பழம் இல்லை. முருகா, நீதான் அதை ஒளித்து வச்சுவிட்டு இப்போது இல்லாதது போல் நடிக்கிறாயல்லவா? எனக்கு தெரியும், நீதான் செய்தாய் போல் நடிக்கிறாயா? உனக்குத்தான் எப்பவும் குறும்புத்தனம். என்ன அண்ணா? நானா? நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். உனக்கு எப்படி அப்படி தோணுது? நீதானே கொஞ்சம் குண்டாக இருக்கிறா. நிச்சயம் நீதான் ரகசியமாக சாப்பிட்டு விட்டு என் மீது பழி போடுகிறாய். நான் இல்லை, நானும் இல்லை. சத்தம் கேட்டு அம்மா பார்வதி அங்கே வந்தார். என்ன ஆயிற்று என் செல்ல குட்டிகளே? ஏன் இப்படி சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்டார். நடந்ததை இருவரும் அம்மாவிடம் சொன்னார்கள். மாம்பழம் காணாமல் போனதால் இருவருக்கும் எவ்வளவு வருத்தம் என்பதையும் கூறினர். மாம்பழம் காணாமல் போனதற்கு நான் தான் காரணம். விநாயகரும் முருகனும் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தனர். நான் மாம்பழத்தை அங்கே வைத்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் விளையாடச் சென்றதும் ஐயோ, என் பிள்ளைங்கள் பசியில் மாம்பழம் கிடைக்காமல் போய்விடுமே என்று நினைத்து உங்களுக்கு தெரியாமல் அதை ஒளித்து வைத்துவிட்டு இன்னும் பெரிய இனிப்பு மாம்பழங்களை உங்களுக்காக எடுத்து வரச் சென்றேன் என்றார் அம்மா. விநாயகரும் முருகனும் தங்களின் சண்டையைப் பற்றி வெட்கப்பட்டனர். அம்மா மீது தவறு இல்லை என்று புரிந்தது. விநாயகா, முருகா, இந்த பழுத்த மாம்பழங்களை பாருங்கள். நான் உங்களுக்கு 2 பெரிய இனிமையான மாம்பழங்களை கொண்டு வந்துள்ளேன். விநாயகரும் முருகனும் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அம்மாவை பார்க்கிறார்கள். அவர்கள் அம்மாவிடம் என்ன வேண்டுமென்று கேட்கிறார்கள். அம்மா சொல்கிறார், அம்மா, எங்களை மன்னியுங்கள் அம்மா, நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம். பரவாயில்லை என் செல்லங்களே. அன்பில் சண்டையும் ஒரு பகுதிதான். பின்னர் அம்மா பார்வதி தான் புதிதாக கொண்டு வந்த 2 பெரிய ரசமான மாம்பழங்களை அவர்களிடம் கொடுத்தார். விநாயகரும் முருகனும் அம்மா கொடுத்த 2 பெரிய மாம்பழங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு பசி தீர்ந்தது. முகத்தில் பெரிய புன்னகை. அம்மா அருகில் அமர்ந்து அன்புடன் பார்க்கிறார்.